நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 439 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. அந்த 439க்கு நம்ம சேனலோட கெஸ்ஸிங் வந்து சி போர்டு 9ஆம் நம்பர் வந்து இந்த இடத்துல சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து 9, 8 மற்றும் 9 கொடுத்துருந்தோம். அதில் 9ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. சிங்கிள் ஷாட் வந்து நேற்றுக்கு வந்து நமக்கு டோட்டலாகவே வந்து மிஸ் ஆயிருச்சு. ஏபிபிசி ஏசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 16 செட்டு மேக் பண்ணியிருந்தோம். அதில் 49 அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து இந்த இடத்துல வின்னிங் ஆயிருந்தது. நம்மளுக்கு பெஸ்ட் ஏபிபிசி ஏசியில் எல்லாம் 0-5 நம்ம மேக் பண்ணியிருந்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்தோம்னா 439 அப்படின்னு சொல்லி டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க. பவரில் டபுள்ஸ் வந்திருந்தனால நமக்கு வந்து நேற்று ஒரு பெரிய வின்னிங் மிஸ். டபுளாக பாஸ் ஆக வேண்டிய ஏபிபிசி ஏசி வந்து மிஸ் ஆயிருச்சு. சிங்கிளாக மட்டும் ஒரு ஏசி வந்து 49 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்தது. பெஸ்ட் ஏபிபிசி ஏசி நேற்று வந்து மிஸ் ஆயிருச்சு. பாக்ஸும் வந்து டோட்டலாகவே நமக்கு வந்து 3 டிஜிட் பாக்ஸும் வந்து மிஸ் ஆயிருந்தது நண்பர்களே. ஓகே, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது நண்பர்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் நண்பர்களே, வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் ஒரு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். 24/5/2025 கார்னியா 707 ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி 23/5/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 439 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. இந்த 439க்கு நமக்கு சி போர்டு 9ஆம் நம்பர் பாஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? நம்ம ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்போம். அது மாதிரி சி போர்டு 9ஆம் நம்பர், ஏசி வந்து 49 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம். யாராவது நம்ம சேனல் கெஸ்ஸிங்ஸ் பார்த்து வின்னிங் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே, நம்மளோட வின்னிங் சார்ட்டில் வந்து நம்மளோட வின்னிங்கை ஆட் பண்ணிடலாம். 23/5/2025 சாரி 22 இந்த இடத்துல ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கும். 22/5/2025 இது ரிசல்ட் பார்த்தோம்னா 617 நடிச்சிருந்தாங்க. இந்த 617க்கு நம்மளுக்கு எதுவுமே பாஸ் ஆகலை. அடுத்து 23/5/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 439 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. அதில் வந்து ஏசி 49 அப்படின்னு சொல்லி வின்னிங் பண்ணியிருந்தோம். சி போர்டு வந்து 9ஆம் நம்பர் வந்து இந்த இடத்துல சூப்பராக வின்னிங் வாங்கியிருந்தோம் நண்பர்களே. யாராவது வெற்றி படுத்திங்கன்னா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி 208 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. அன்றைக்கி நம்ம ஒரு வின்னிங் வாங்கியிருந்தோம். அதாவது இந்த வாரத்தில் வந்து நமக்கு ஒரு 4 வின்னிங் கிடச்சிருக்கும். அந்த 4 வின்னிங் என்னென்னு பார்த்தோம்னா 18ஆம் தேதி ஒரு வின்னிங் 420க்கு, ஏபி 42, பிசி 20 அப்படிங்கிற வின்னிங் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் 2 நாள் கேப் விழுந்தது. அந்த கேப் விழுந்ததுக்கப்புறம் 208 ரிசல்ட்டுக்கு 08 அப்படின்னு சொல்லி ஒரு 3ஆவது வின்னிங் வாங்கியிருந்தோம். அப்புறம் 617 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு நமக்கு எதுவுமே பாஸ் ஆகலை. 439 ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசி 49 வின் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலில் ஒரு தரமான ஒரு வின்னிங் போயிட்டுருக்கு. வாட்ஸ்அப் குரூப்லேயும் நல்ல ஒரு வின்னிங் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாரி, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுற நம்பர் என்ன அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே நம்பரில் 24/5/2025 கார்னியா ட்ரா நம்பர் 707க்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வந்து போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சாரி நம்பரில் வீடியோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டில் பார்த்தோம்னா 6 மற்றும் 2, பி போர்டில் 2 மற்றும் 6, சி போர்டில் 6 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுறதுங்களே. உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங்ஸ் வருது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் என்னோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு வின்னிங் கிடைக்கும். ஓகே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8835300205 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். வாரத்தில் எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 5 வின்னிங் தரமாக கொடுத்துருவோம். அந்த 5 வின்னிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட வின்னிங் சார்ட்டும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாரத்தில் எப்படி நம்ம ஒரு 5 வின்னிங் கொடுத்துருவோம். அதாவது இன்றைக்கி ஒரு செட்டு ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் 2 செட்டாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டில் தான் கொண்டு போய் முடியும். அப்போ டபுளாக பாஸ் ஆகும்போது அது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் முடியும். இல்லை சிங்கிளாக பாஸ் ஆனாலும் அது ப்ராஃபிட்டில் தான் முடியும். அப்படி விளையாண்டால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வருமோ தவிர டெய்லி ஒவ்வொரு நம்பர் கெஸ் பண்ணி போட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. லாஸில் தான் கொண்டு போய் முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நான் நல்லபடியாக கைட் பண்ணி கொண்டு போவேன் அப்படிங்கிறது நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே வின்னிங் சார்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் நண்பர்களே. ஓகே நம்பர்களே, ஆல் போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி 6 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்ஸில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். நம்ம போர்டு கொடுக்குற நம்பர், அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுக்குற நம்பர் தான் ஆல் போர்டுக்கும் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆல் போர்டு தான் அதுலேயும் ஒரு நம்பர் ரொம்ப எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அது சிங்கிள் ஷாட்னு கொடுப்பேன். சிங்கிள் ஷாட்டில் சூப்பராக தட்டி தூக்கி நம்ம வின்னிங் எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஓகே நம்மளே இன்றைக்கு உண்டான சிங்கிள் ஷாட் என்ன வருது அப்படிங்கிறது ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங்ஸ் பார்த்துலாம் நண்பர்களே. இன்றைக்கு உண்டான ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 60, 65, 64, 61, 20, 25, 24, 21, 06, 56, 46, 16, 02, 52, 42, 12 அப்படின்னு சொல்லி ஒரு 16 சரி டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்.
என்னோட ஃபார்முலா அமைஞ்ச நம்பர் தான் இந்த 16 செட்டுமே. இந்த 16 செட்லேருந்து ஒரு ஏபியோ பிசியோ அல்லது ஒரு ஏசியோ ஒரு ஏபியோ வந்து ஒரு ரெண்டாக வந்து நமக்கு 2 போர்டாக வந்து இந்த இடத்துல பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்ஸ் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. மேட்ச் ஆனால் கண்டிப்பாக விட்டுரு நம்பர்களே. இன்றைக்கி இன்னொன்று பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த 16 செட்லேருந்து ஃபில்டர் பண்ணி தானே கொடுப்போம். இந்த 16 செட்டுமே நம்மளால் போட முடியாது இல்லையா? அதனால் வந்து இதிலேருந்து பிரித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் நம்ம பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சின்னு கொடுப்போம். அந்த பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி இன்றைக்கி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 65 25 24 64 56 52 42 46 அப்படின்னு சொல்லி ஒரு 8 செட்டு வந்து இந்த இடத்துல நான் டார்கெட் பண்ணுறேன். பாருங்கள் உங்களோட கெஸ்டிங்ஸில் இது மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துங்க. மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டுருங்க நண்பர்களே. இதிலிருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒன்றாவது வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. 6 மேலே வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. 6 மேலே கண்ணு வச்சிங்கன்னா 60 65 64 61 06 56 46 16 அப்படிங்கிறது இந்த ஒரு 8 நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து 05 உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 56 65 அப்படிங்கிற இந்த 2 நம்பரில் தான் வரணும். அதே மாதிரி 2 வந்துச்சு அப்படின்னா 25 52 அப்படிங்கிற இந்த 2 நம்பரில் தான் வரணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் 4 வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் 24 64 42 40 அதாவது டபுளாக பாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கெஸ்ஸிங்ஸில் எடுத்து வந்துருக்க நம்பர்களே. நீங்களும் வந்து இந்த ஒரு டிப்ஸாக வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு வின்னிங் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் சார்பாக ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடைச்ச ஒரு திருப்தி இருக்கும். ஓகே நம்பரில் இன்றைக்கி உண்டான ஆல்போர்டு பார்த்தோம்னா 6 மற்றும் 2 சிங்கிள் ஷாட்டில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறேன். உங்களுக்கு 6ஆம் நம்பர் மேலே ஸ்ட்ராங்காக கெஸ்ஸிங்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 2ஆம் நம்பர் வருது அப்படின்னு சொன்னால் 2ஓட ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. எனக்கு வந்து 6 ஸ்ட்ராங்காக வரனால 6 வந்து நான் 100% கொண்டு வந்திருக்கேன். பாப்பா ஒரு 6ஆம் நம்பர் உள்ளே வந்துச்சுன்னா சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே நம்பரில் மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8883530205 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு 5 வின்னிங் நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பழைய வின்னிங் சார்ட்டு பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் இருந்தாலுமே போதுமானது தான். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தரமான ஒரு வின்னிங் கொடுத்து கைட் பண்ணி கூட்டு போகிற கெப்பாசிட்டி மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஓகே நம்மளே விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிங்க, விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக விட்டுருங்க நண்பர்களே. இன்றைக்கு உண்டான ஏபிசி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 4 பாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த 4 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 604 654 204 254 அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாக்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பாக்ஸ்லேருந்து ஒரு ஏபிசி 3 டிஜிட் கொடுத்தோம் அப்படின்னு வின்னிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மந்த்துக்கு உண்டான நம்ம 4th வின்னிங், அதாவது 4வது டைம் ஒரு ஏபிசி 3 டிஜிட் வந்து ஒரு வின்னிங் கொடுத்த திருப்தி நமக்கு இருக்கும். வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளோட சேனலோட கெஸ்ஸிங்கு. ஓகே நம்மளோட சேனலோட கெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளே வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.